ஃப்ரெண்ட்ஸ், 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 408 வரும்போது அது கீழே 908 வரும் அப்படின்னு மெம்பர்ஷிப் வீடியோவில் போட்டிருந்தேன். 2வது குரூப்லேயுமே கொடுத்துருந்தேன். அது என்னடான்னா ஒரு நாள் தள்ளி வந்துடுச்சு. அதோட இந்த 399 வரும்போதும் 035 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்திருந்தோம். அதுவுமே வந்து 350ன்னு வந்துடுச்சு. அப்போ 350 வந்தபோது நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த 035 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஆனால் அது அடுத்த நாள் வீடியோவில் நான் போட மறந்துட்டேன். நானுமே ப்ளே பண்ண மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், 150க்கு அப்படியே வந்து 015 இதை தான் வச்சு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 035 கரெக்டாகவே வந்துடுச்சு. ஓகேவா, வந்துடுச்சு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இல்லை யாராவது ஞாபகம் வச்சுருந்து ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த 908மே வந்து அந்த பேட்டர்னும் நல்ல பேட்டர்ன் தான். அது என்னன்னா 2 நாள் தள்ளி வந்துச்சு. ஸோ இந்த 3 நம்பருமே 350, 035, இந்த 908மே ஒரு நாள் தள்ளி வந்துடுச்சு. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் இந்த 08 வந்து ஏபியில் நல்லாவே இருந்துச்சு. அதுவுமே ப்ளே பண்ணது தான். ஆனால் 03ன்னு இருந்துச்சு. ஏன்னா இங்கே 09க்கு ஒரு 08, இங்கே ஒரு 09க்கு 58. ஸோ திரும்பவுமே பார்த்தீங்கன்னா 090ன்னு திருப்பி வச்சு அதை 03 அப்படின்னு கரெக்டாகவே முடிச்சிட்டாங்க. இன்னொன்று, இந்த 08 வரும்போதுமே சொல்லியிருந்தேன் நான். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த 08 எந்த மாதிரி ஆப்போசிட் வந்தாலுமே திரும்பவுமே அதே நம்பர் வரும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், 58க்கு ஒரு 53 வந்துச்சு. இங்கே பாருங்கள், 08க்கு ஒரு நாள் தள்ளி இந்த 30க்கு திரும்பவுமே ஒரு 08, திரும்பவுமே ஒரு 03. அந்த நம்பர் வந்தால் திரும்ப அதே நம்பர் தான் வரும். அது யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 03ன்ற நம்பர் இன்றைக்கி நல்லாவே எடுத்துருக்கலாம். சொல்ல வரதை கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், இப்போ என்னென்னா இந்த 09க்கு இங்கே 90 அப்படின்னு வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த 585 நம்ம ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 030 அப்படின்னு வரும். அந்த 030 ஏபியில் 03 வச்சு சி போர்டு 5 அப்படியே வந்திருக்கு. அப்போ இந்த 5க்கு திரும்பவுமே சி போர்டு 5 நிற்கணும். ஓகேவா, புரியுதா? பாருங்கள், சி போர்டு 5 நிற்கணும். இதில் நல்லா பாருங்கள், அப்போ இந்த 48 பாருங்கள், 48 ஃபுல் ஆப்போசிட் பண்ணணும். 48 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 93 அப்படின்னு வரும். அந்த 93 இங்கே 39 அப்படின்னு வரலாம். அப்போ 395 அப்படின்ற நம்பரு வரலாம். இல்லைன்னா 935 அப்படின்னு திரும்பியுமே அப்படியே வரலாம். ஏன்னா 35 திரும்பவுமே அதே மாதிரி இங்கே 35 அப்படின்னு வரலாம். இங்கே உள் நம்பர் பாருங்கள், 83. ஓகேவா, இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு 7 இருக்குது. அதனால் 2 வரலாம். இந்த 83, இந்த 55, இதை 2 வச்சு தான் இந்த நம்பருக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இங்கே கரெக்டாக வந்து 8க்கு 3 வந்ததுனால இந்த 5க்கு 5மே வரும் அப்படின்னு தான் இந்த நம்பரை ஏபியில் ஆப்போசிட் பண்ணி இங்கே ரிசல்ட் வந்துருக்கிறதுனால திரும்பவுமே இந்த ஏபிக்கு ஆப்போசிட் பண்ணி ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு, ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே ஏற்கனவே வந்துருக்குது. அதனால தான் திரும்பவும் வரும் அப்படின்றதுனால. ஏன்னா நான் சொல்கிறது எப்போவுமே ஒரு நம்பரை வச்சு தான் இன்னொரு நம்பர் வரும். அது அப்படியே கரெக்டாகவே வந்துனுக்குது. போன மாதம்லாம் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த 40 வந்ததுலேருந்து 0364 அப்படின்ற நம்பர்லேருந்து ரிசல்ட் வந்துனே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதை இப்போ வரைக்குமே அது வந்துனே தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், 36 வந்துச்சு, திரும்ப 40 வந்துச்சு, திரும்ப 30, இப்போ மறுபடியும் 03. ஸோ இதில் பெண்டிங் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 6446. போன மாதத்தில் பாருங்கள், 40 வந்ததுலேருந்து இந்த 630 அப்படின்றது திரும்ப வந்துனே இருக்கும். பாருங்கள், 0 வந்தது, 6 வந்தது, திரும்பவுமே 00. அது அப்புறம் பாருங்கள் 64 வந்துடுச்சு, அப்புறம் 34, அப்புறம் 30, திரும்ப பாருங்கள் 0 வந்துனே இருக்கும். 3 6 பாருங்கள், 3 6 0, திரும்ப 6 0 4, அப்புறம் திரும்பவுமே அந்த செட்டு வந்து 34.
அந்த மாதிரி வந்துனே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், திரும்பவும் 63. இப்போ நமக்கு இந்த மாதம் அதே செட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா 36 வந்துருச்சு, 36 வந்துருச்சு, 03 வந்துருச்சு, 40 வந்துருச்சு. இப்போது நமக்கு வர வேண்டிய நம்பர் 34, 43, 64, 46 அந்த நம்பர் தான் பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், வந்துடும். இல்லைனா ஒரு செட்டு வரத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒரு செட்டு வந்துச்சுன்னா அடுத்த செட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்பரை பார்த்துங்க. நமக்கு உள் நம்பரில் 7க்கு 2 வரணும், சி போர்டில் 5க்கு 5 அப்படியே நிற்கணும். இந்த 48 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி ஒன்று 93 வரணும், இல்லை 39 அப்படின்னு வரணும். அதை வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது 0, 35 இதுவுமே சேம் நம்பரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டில் 0க்கு 5 வந்திருக்கு, ஏ போர்டில் 0க்கு 0 இருக்குது. அப்போ நமக்கு பிசி வந்து ஃபுல் ஆப்போசிட் வந்திருக்கு. ஓகேவா, பிசி ஃபுல் ஆப்போசிட் வந்திருக்கு. அப்போ ஏ போர்டில் 0க்கு இங்கே 0 வந்த மாதிரி 8க்கு 8 வந்து அப்படியே நின்றுச்சுன்னு வைங்க ஏ போர்டில். அப்போது இது ஃபுல் ஆப்போசிட் பண்ணணும். ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 20 அப்படின்னு வரும், இல்லை 25 அப்படின்னு வரும். அந்த 25 அப்படியே இங்கே வந்துச்சுன்னு வைங்களேன், 825 அப்படின்ற நம்பர் வரலாம், இல்லை 852 அப்படின்னு திரும்பியுமே வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே பாருங்கள், 4க்கு இங்கே 5ன்னு ஒரு நம்பர் கூட்டி இருக்குது, இங்கே 7க்கு 8 அப்படின்னு நம்பர் கூட்டி வரலாம். எல்லாத்தையும் எழுதிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரலாம். இதை நீங்கள் வந்து ஒரு பிசி இல்லை ஏபி அந்த மாதிரி தனியாக கூட பிரித்து ப்ளே பண்ணலாம். பாருங்கள், மொத்தமாக இங்கே எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து ஏபி பிசிஎஸ்சி பிரித்து கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏபி நம்பரு 08, 35, 86 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த 08 நமக்கு கரெக்டாக 08 பிசி வந்துடுச்சு. இந்த 35 கரெக்டாக அப்படியே 35ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 86, 68 அப்படின்னு திரும்பி வரலாம். அங்கே பாருங்கள், இந்த 084க்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஏபி 08 வரும்போது வெளி நம்பர் வந்து 4, இந்த 4க்கு இங்கே 9 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், 35 நமக்கு இங்கே பிசியில் வந்துச்சு. ஆனால் பாருங்கள், இந்த 7க்கு இங்கே 2 வரல, இங்கே 0 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, அப்போ நமக்கு இந்த 86ன்ற நம்பரு இங்கே பிசியில் 68 அப்படின்னு வந்துச்சின்னு வைங்களேன். இந்த 68 வந்துச்சுன்னா இந்த 7க்கு 2 வந்த மாதிரி இந்த 0க்கு 5 வந்துச்சுன்னா 568 அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம். அதையுமே வாட்ச் பண்ணிங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த கெஸ்ஸிங் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் பாருங்கள். இங்கே நமக்கு 95க்கு ஏபி 90 வந்துச்சு, சி போர்டில் 8 வந்துச்சு. ஓகேவா, இது ரொம்ப லாங் பேட்டர்ன் தான், இருந்தாலுமே ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பாருங்கள், 95க்கு 90, சி போர்டு 8க்கு 8 அப்படியே நிற்கிது. அடுத்து பாருங்கள், இங்கே 35, அதை திருப்புங்க, 35க்கு 30ன்னு வைங்க. ஏன்னா 95க்கு 90, இப்போது 35க்கு 30ன்னு வச்சு அதை திருப்புனா 03. இப்போ இங்கே 75 இருக்குது, இந்த 75க்கு 70ன்னு பண்ணி அதை திருப்புனா 07. ஓகேவா, ஒன்றுமே இல்லை. இங்கே 40, 30, 20 அதுதான் அது கணக்கு. இங்கே 90, 30, 60 அப்படின்னு வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இந்த 75க்கு நமக்கு கரெக்டாக 07 அப்படின்னு நம்பர் வரணும். 07 வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 4ன்னு இருக்குது. இங்கே அதாவது 648 அப்படின்னு சி போர்டில் இறங்கியிருக்கு. கரெக்டாக 648 அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 85ன்னு இறங்கியிருக்கு. 85க்கு அப்புறம் 3 அப்படின்னு நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள், ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 853 853 வரலாம். அப்படி இருக்கும்போது இங்கே 073 அப்படின்ற ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 வரலாம், 072 வரலாம். ஏன்னா இது 3, இது 8ன்னு வைங்க, இது வந்து 5 வந்து 0ன்னு வைங்க. அப்போ 8
8 0 2 அப்படின்னு ரெட்டை நம்பரில் 2ன்னு போகலாம். அப்படி 2ன்னு வரும்போது நமக்கு 072 அப்படின்ற நம்பருமே வரலாம். அப்படி 072 வந்துச்சுன்னா 80 72 இல்லை 40 72 தான் வரணும். அது பாருங்கள். இப்போ நமக்கு ஏபியில் வந்து நம்ம 007 அப்படின்ற நம்பர் ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 072 இல்லை 073 எடுத்திருக்கோம். 568 இந்த 274 என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 09 நமக்கு ஏபியில் 90ன்னு வந்துச்சு. இந்த 03 நமக்கு கரெக்டாக 03 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த 27 இருக்குது. அந்த 27 ஏபியில் டைரெக்டாக 27ன்னு வந்துச்சுன்னா 4 அப்படின்ற நம்பரை தான் மேட்ச் ஆகணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. கேப்பில் வந்து ஒரு 4 அப்படின்ற நம்பர் குறையும். அதனால இந்த 4 அப்படி வந்துச்சுன்னா 274 அப்படி நம்பர் வரும். இந்த 072க்கு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் நமக்கு 80 72 அப்படி இல்லைன்னா 40 72 வரணும். அதையுமே பார்த்துக்குங்க. ஸோ இந்த 17ஆம் தேதிக்கு நம்ம இந்த மாதிரி கெஸ்ஸிங் தான் வந்திருக்கு. இதோட வேறு எதனா பெஸ்ட் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா நான் ஒரு 2 மணி டைமில் கண்டிப்பாக திரும்பவுமே போடுறேன். ஆனால் இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இந்த ஃபாலோ நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம சொன்ன அந்த 5 8 0 இந்த 6 3 0 4 அப்படின்ற நம்பர்ஸுங்களில் தான் ரிசல்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அது எப்படின்னு ரன்னிங்கில் இருக்கிற நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த 834 நமக்கு இங்கே 833ன்னு இருக்குது. இதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் இந்த 934 அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த 934 834 அதே மாதிரி இந்த மாதம் 833 ஒரு 933 அப்படின்னு நம்பர் வரலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் ஃபாலோ நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி அந்த வீடியோவும் போடுறேன். இப்போ பாருங்கள், ஏன்னா நமக்கு இந்த 93 ஏபி வர்றதுனால அதுவுமே ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதுவுமே பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வர்றது ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.